ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயன் அடுத்துணை சீரியல் இன்னி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சேரன் வந்து நடேசன் கிட்ட, அப்பா நம்ம குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே, டேய் அதான்டா ஒட்டஞ்சத்திரம் இருக்குல்ல, அந்த கிராமத்தில் தாண்டா, திண்டுக்கல் பக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. எப்படிடா இவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே நம்ம கேட்டப்போ தெரியலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. யோ லூஸ் ஐயா நீ இல்லை லூஸான்னு கேட்குறேன். அத்தனை தடவை நம்ம குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது, போனதே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு இப்போது ஒட்டஞ்சத்திரம் பக்கம் இருக்குது, ஒட்டஞ்சத்திரம் அந்த கிராமத்தில் இருக்குதுன்னு சொல்கிற. உனக்கு என்ன என் மூளைகளை குழம்பி போச்சா? அப்போ ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே நான் கேட்கும்போது நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவப்பட்டு நடேசன் கேட்டுக்கவும், என்னடா அப்போ தெரியல, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு. அது எப்படி அவனுக்கு நாங்கள் முதல்ல எது ஒன்று கேட்கும்போதும் உங்ககிட்ட இல்லைன்ற தெரியலன்ற, அதுக்கப்புறமா தான் கடைசி நிமிஷத்தில் இருக்குது தெரியும் அப்படின்னு சொல்கிற. இதுக்காக நாங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்படணும் தெரியுமாயா? நீ முதல்ல சொல்லியிருந்தா எனக்கு 400 ரூபாய் மிச்சமாயிருக்கீங்க, உன்னால் 400 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அதாவது நடேசன் கிட்ட சோழன் சொல்லவும், என்னது 400 ரூபாய் நஷ்டமா? என்னடா பண்ண நீ, என்ன பண்ண முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கேட்குறாரு. சோலா என்னடா சொல்கிற நீ? இவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாடு, ஆனால் நீ என்ன 400 ரூபாய் லாஸ்ன்ற அப்படின்னு சேரன் கேட்குறாரு. பாண்டியனும் பல்லவனும் புரியாமல் குழம்பி போயிருக்காங்க. நிலாவுமே என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் அதாவது நம்ம பெரியப்பா கிட்ட அண்ணன் கேட்டப்போ அவர் எங்கே இருக்கான்னு சொல்லலைன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கப்புறமா நான் ஒரு ஜோசியக்காரரை வச்சு இந்த மாதிரி மிரட்ட சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், கோயிலுக்கு வந்து கோயிலோடைய பேரை சொல்லாமல் நீ இருந்தேன்னா சாபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பழிவாங்காவ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அந்த ஆள்கிட்ட 200 ரூபாய் பேசி சொல்ல வச்சேன். அந்த ஆள் 4 வார்த்தை பேசினதுக்கு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுன்னு 400 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. இவர் முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு நான் பேசி அவர்கிட்ட 400 ரூபாய் என்னது நஷ்டமாகாத போயிருக்குல்ல. நான் பெருப்பா கிட்ட அப்படி மிரட்டினதுனால தான் அண்ணனை கூப்பிட்டு விஷயத்தை அவர் சொன்னார், கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல விட, டேய் இதை தாண்டா நீ என்னமோ பண்ணியிருக்கேன்னு சொன்னியா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. ஆமாண்ணே இதோடு தான், ஆனால் இந்த ஆளால் 400 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நீ போய் அந்த ஆள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்ததுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நடேசன் பேசிகிட்டு இருக்காரு. பாத்தியா பண்டத்தை எல்லாமும் பண்ணிட்டு எவ்வளோ திமுறா உட்காந்து பதில் சொல்லுது, இதெல்லாம் சாப்பாடு ஒன்று தான் கேடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு சோழன். என்னடா மனுஷன் இந்த வீட்டில் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட கூட ஒரு மாட்டேனீங்க, எந்த நேரமும் நொய்யினே இருக்கிறீங்க. வெளியில் போனால் வகை வகையாகவே சாப்பிடலாம், இங்கே எப்பயுமே சாம்பார் சாதம், இந்த சாப்பாட்டுக்கு இவ்வளோ பேச்சா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆனால் பாத்தியாண்ணே இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே நம்ம கேட்கும்போதே நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம், ஏங்க இப்போ தெரியுதா இந்த ஆளை பற்றி, இந்த ஆளுக்கு ஏதோ அப்பப்போ ஓவராக சப்போர்ட் பண்ணுவீங்களா, பார்த்தீங்களா எப்படி நம்மளை எல்லாரையும் அலைய விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கோயில் பேர் கோயில் எங்கே இருக்குன்னு தெரியாமல், குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் நாம் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடணும். நீங்கள் கார்த்திகா வரைக்கும் ஃபோன் பண்ணி விசாரிச்சுங்க, அண்ணன் பெருப்பா கிட்ட போய் நின்றுச்சு, அசிங்கப்பட்டு வந்துச்சு. நான் வேற ஜோசியக்காரரை கூப்பிட்டு 400 ரூபாய் எனக்கு நஷ்டமாச்சு, அதுக்கப்புறமா இந்த ஆள் எப்படி திமுறா சொல்லிட்டு போகிறாரு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா கிட்ட வந்து சோழன் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்ணே நீங்களாம் சொன்ன மாதிரி அங்கிள் கொஞ்சம் ஓவராக தான் போகிறாரு, கண்டிப்பாக மாற்றி காட்டுறான் அவரை அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி அதான் கோயில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல்ல, விடுடா சோலா நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலாவும் சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எங்கப்பா சந்தாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாரு. அண்ணே அவங்க வந்ததுலேருந்து ரூம்குள்ளே இருக்காங்க, இன்னும் வெளியிலே வரலண்ணே அப்படின்னு. என்னப்பா சந்தாவுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு. அண்ணே அதெல்லாம் கொடுத்தாச்சுண்ணே, அவங்க சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்காங்க, வெளியிலே வரமாட்டேன்றாங்க ரூமை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா சொல்லவும், அதுக்கப்புறம் சேரன் போய் பார்க்குறாரு. சந்தா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சந்தா அழுதுகிட்டே இருக்காங்க. என்னப்பா அதான் இங்கே தைரியமாக இருக்கல, அப்புறம் எதுக்குப்பா நீ அழுதுகிட்டே இருக்க, இங்கே சேஃப்டியாக இருக்கல, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, ஏன்பா ரூமை விட்டு கூட வெளியே வரமாட்டேன்னு உள்ளே இருக்க, வாப்பா இங்கே யாரும் வரமாட்டாங்க உன்னை தேடி, வாப்பா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கூப்பிடுவோம். இல்லை பையா இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் வெளியில் வரல அப்படின்ற மாதிரி சந்தா சொல்லிட்டு இருக்கவும், பயப்படாத வெளியில் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூட்டிகிட்டு வராரு. அதுக்கப்புறமா வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா
நாம் எல்லாரும் கோயிலுக்கு போக போகிறோம். சந்தா இங்கே இருக்கா? சந்தாவை விட்டுட்டு நம்ம எல்லாரும் எப்படி போக முடியும்? நாம் சந்தாவையும் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி சேரன் வந்து கேட்குவோம். ஆமாண்ணா, இவங்களை எப்படி நீங்கள் தனியாக விட்டுட்டு போக முடியும்? எல்லாருமே சேர்ந்து தானே போக முடியும் அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ நம்ம கார்த்திகா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்திகா ஃபோன் பண்ணி நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் என் அம்மா கிட்ட, ஆனால் என் அம்மா கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லை நிலா, சாரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ஃபோன் பண்ணி சொல்லவும், பரவாயில்லைங்க, எங்கே இருக்குன்னு கோயில் எங்கே இருக்குன்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அங்கிள் சொல்லிட்டாரு அப்படின்னு நிலா வந்து சொல்லவும், ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி கார்த்திகா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சேரன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறதுக்குள்ளேயே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலா சரி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு அமைதியாகிடுறாங்க. அப்போ தான் அவங்களுடைய அம்மா வந்து உடனே ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திகாவுக்கு. ஏய் எதுக்குடி நீ குலதெய்வ கோயிலெல்லாம் பற்றி கேட்டுக்கிட்டு இருந்த? நான் கேட்டேன், டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன், அதான் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய அம்மா சொல்லவும், அம்மா நீ எங்களை 2 பேரையும் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு பேசிகிட்டு இருந்தில்லம்மா அப்பப்போ, அதுக்கு தான் இப்போ அவர் ஃப்ரீயாக இருக்கார், போயிட்டு வரலாமா, அது எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம், என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணாமா, அப்படி போகிறதா இருந்தால் ஏதாச்சும் ரெடி பண்ண செய்ய, இல்லை தூரமாக கிட்டியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபோன் பண்ணாமா, ஆனால் நீ தான் எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வைமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், ஏய் இருடி ஒரு நிமிஷம், நீயும் மாப்பிளையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறத பற்றி பேசுறியா, அப்படின்னா போயிட்டு வந்துடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகோடைய அம்மா. நீ தான் கோயில் எங்கே இருக்குன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா சொல்லவும், அதாவது கார்த்திகா சொல்லவும், அப்போ தான் இங்கே அவங்களுடைய அம்மா இருந்துட்டு, ஏய் இருடி எனக்கும் மறந்துடுச்சு, ஆனால் உன் அப்பாவுக்கு நல்லா தெரியும்ல, அவருக்கு அது குலதெய்வ கோயில் இல்லை, நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நம்ம போயிட்டு வந்துடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கார்த்திகோடைய அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தெரிஞ்சானே தெரியலன்னு அதான் நிலா ஓகே எங்கே இருக்குன்ற கோயில் விஷயம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுடைய அம்மாவே உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கோயில் வந்து திண்டுக்கல் பக்கம் ஒட்டஞ்சத்திரம் ஏரியாவில் இருக்குது, நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுவும் நாளைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளை தள்ளி போட வேண்டாம் அப்படின்னு. சரிம்மா நாங்கள் கிளம்பி வந்துடுறோம், அப்புறம் போயிட்டு வந்துடலாம், இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் இப்படி வாங்க அப்படியே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரிடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க அண்ணன்கிட்டையும் அவங்களோட ஹஸ்பண்ட்கிட்டையும் பேசிக்கிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ 2 ஃபேமிலியுமே ஒரே டைமில் அந்த கோயிலுக்கு போக போகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பல்லவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசின விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நிலா வந்து போகிறாங்க. என்னடா பல்லவா உன் பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நீ அதான் அந்த ஒரு பொண்ணு வந்து பஸ் ஸ்டாண்டில் என்னையே பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணுக்கிட்ட நான் இன்றைக்கி போய் பேசலான்னு பார்த்தேன் நீ, ஆனால் அந்த முடியலை, அவங்களுடைய சித்தப்பாவை யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசின மாதிரியே எனக்கு ஒரு இமேஜினேஷன் நீ, அதில் அந்த பொண்ணு என்கிட்ட பேசிச்சு, அந்த பொண்ணு நான் உன்னை தான் பார்க்குறேன்னு சொல்லிச்சா நீ, அதுதான் யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பல்லவா இந்த வயசுலேயே காதல் அப்படி இப்படின்னு போதா மனசு, எக்ஸாமில் நல்லா முதல்ல படித்து பாஸ் ஆகுடா, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிலா வந்து பல்லவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவனுமே இல்லை நீ அந்த பொண்ணு பார்க்குது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது முதல்ல சேரனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்கலாம், நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து இது எல்லாத்தையும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தா வந்து வெளியே வராங்க. சந்தா வந்து இந்த மாதிரி அனுஷ்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன்கிட்டையும் சொல்லிட்டுருக்காங்க. அப்போது வந்து புரியவே இல்லை அவங்க யாருக்குமே சந்தா பேசுகிறது. அப்போ தான் சோழன் இருந்துக்கிட்டு என்ன அப்படி நான் கேட்டு சொல்கிறேன் இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அண்ணாங்கிட்ட பேசுகிறதா அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட பாஷையில் சோழனை விசாரித்து பார்த்துட்டு, அண்ணா அவங்க அனுஷ்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அவங்க அண்ணா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அனுஷ் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையேம்மா, ஃபோன் பண்ணாலும் எடுப்பானா இல்லையா, இப்போ பேசியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி சரின்னு கேட்கவும், இந்த சமயத்தில் ஃபோன் பேசி ஆகணுமா அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு அப்படின்னு சந்தா கிட்ட ரிப்ளை பண்ணுறாரு சோழன் இருந்துக்கிட்டு. அப்போ சந்தாவுமே இருந்துக்கிட்டு, இல்லை நான் பேசணும், நாளைக்கு கோயிலுக்கு போகணும்ல, அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொன்ன உடனே, அண்ணா நாளைக்கு நம்ம கூட கோயிலுக்கு வராங்க இல்லையா, அதை பற்றி அவங்க அண்ணங்கிட்ட பேசணும் அப்படின்னு சந்தா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சோழன் வந்து சேரன் கிட்ட சொல்கிறாரு. அப்படியா, சரிப்பா நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அப்புறம் அனுஷ் எப்படிடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா இருக்கா பையா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, சந்தா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சந்தா நல்லா தாண்டா இருக்கா, நாளைக்கு எல்லாரும் நாங்கள் குடும்பமாக குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், அதுக்கு தாண்டா உனக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா பையா, அப்போது சந்தாவை நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவா, நீங்கள் எல்லோரும் போகிறீங்களா, சந்தா அங்கே தனியாக இருப்பாளே அதுக்கு ஃபோன் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி அனுஷ் வந்து கேட்கவும், இல்லைடா இல்லை அனிஷ், நாங்கள் சந்தாவும் சேர்த்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம், அதுக்காக தான் சந்தா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிச்சுடா, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. சந்தா பேசுகிறாங்க. பையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாஷையில் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால வெளியில் போயிட்டா ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா என்ன அப்படின்னு எல்லாமும் கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ் வந்து சந்தா கிட்டே சொல்கிறாங்க. அதான் சேரன் பையா வீட்டில் எல்லாரும் வராங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க, நீ போயிட்டு வா பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்க பாஷையில் அவங்களுடைய அண்ணங்கிட்ட பேசிட்டு ஃபோனை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு சந்தா அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. என்னென்ன திரும்பவும் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு பலவன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. சரி விடுடா, அந்த பிள்ளைக்கு புதுசாக இங்கே வந்திருக்குல்ல, கூச்சப்படுதோ என்னவோ அப்படின்ற மாதிரி சேரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி பையா, அவள் உங்கள் கூட நாளைக்கு கோயிலுக்கு வெளியில் வராயில்ல, வெளியில் வரும்போது ஒரு வேளை அந்த மாப்பிள்ளை இது பார்த்துட்டு வரும் அப்படின்னு பயப்பட்டா, அதனால தான் அவள் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா பையா, நான் அவகிட்ட பேசியிருக்கேன், நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பையா நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, ஆனால் சந்தாவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அனுஷ் வந்து சொல்லவும், டே அனுஷ் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்டா, நீ எங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்னவாங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சோழனை வந்து நிலா கேட்கவும் நடந்த விஷயங்களை சோழன் வந்து எடுத்து சொல்கிறாரு. இந்த மாதிரி வெளியில் வந்தால் அவங்க பயப்படுறாங்க, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுமா அப்படின்னு, வேற ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி எல்லாரும் போய் படுத்து போகலாம் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு கோயிலுக்கு வேலையிட கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாண்டியனுக்கு வந்து வானதி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போகிற விஷயத்த வந்து சொல்லிட்டுருக்காங்க பாண்டியுமே. அப்படியா, இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை, நானும் வரவா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்குறாரு. அவங்க ஒத்துக்கலைன்னா என்ன, என்னை பற்றி உனக்கு தெரியாதா, அவங்கெல்லாம் என்னை எதுவும் கேட்கவே முடியாது, நான் உங்க கூட வரேன் பாண்டி, என்னையும் கூட்டிகிட்டு போய் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் எல்லாரும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் யார் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பாண்டி இவ்வளோ பயப்படுற, அதான் எல்லாருக்கும் நம்மளை பற்றி தெரியும் இல்லை, அப்புறம் என்ன புதுசாக, நானும் வரேன் பாண்டி, நாளைக்கு காலையில் தானே நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு வானத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா, நீ பிடிவாதம் பிடிச்சா திரும்பவும் மாற போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கவும், இதெல்லாத்தையும் கேட்டு சோழன் இருந்துக்கிட்டு, பல்லவன் பாத்தியாடா பல்லவா எப்படி கடலை போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலாச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது தான் நிலா டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் வராங்க. வெளியில் வந்த நிலா, சோழன் ஒரு நிமிஷம் வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடவும், உடனே 1000 வாட் பல்ப் அப்படியே நம்ம சோழனுக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், என்னை நிலா கூப்பிட்றா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா அண்ணன், இப்போ தான் ஃபீல் பண்ண அண்ணி உங்ககிட்ட பேசலன்னு பார்த்தீங்களா, அண்ணி கூப்பிட்றாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு சோழனை உள்ளே அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் சோழனை உள்ளே போயிட்டு, என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு, இல்லைங்க ஒன்றும் இல்லை, நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன்கிட்ட வந்து நிலா சொல்லவும், ஆமாங்க அதுக்கு என்ன எல்லோரும் காலையில் கிளம்பணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நிலா வந்து சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க மெடிக்கலில் டேப்லெட் வாங்கணும், என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா, இப்போது நான் உங்கள் கூட வரட்டுமா, அது வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன், கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும், சோழனுக்குமே முதல்ல புரியலை, என்னங்க டேப்லெட்டு, என்னது உடம்பு சரியில்லை, தலைவலிக்குதா, ஃபீவராக இருக்குங்களா அப்படின்னா சொல்லுங்கள், சரி அப்புறமா அடுத்த வாரம் இது போய்க்கலாம் கோயிலுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஏங்க அதெல்லாம் வேண்டாங்க, கோயிலுக்கு போகணும், நல்ல காரியம் முடிவு எடுத்துட்டோம், அது போகாமல் நிறுத்தலாம் முடியாது, அதுக்கு இல்லைங்க, அது வேறு விஷயம், உங்களுக்கு எதுக்கு அது, அது லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்க, ப்ளீஸுங்க எனக்கு ஒரு டேப்லெட் வாங்கி கொடுங்க, நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்புறம் வந்து டேப்லெட் தேவைப்படாது அப்படின்னு நிலா சொல்லவும், அப்போ தான் சோழனுக்கு லைட்டாக புரிய ஆரம்பிக்குது. ஓ அப்படியாங்க, சரிங்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நான் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன், கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு
சோழனும் நிலாவும் வெளியில் கிளம்புறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து சோழனும் நிலாவும் வெளியில் போகிறாங்க அப்படின்னு வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. கோயிலுக்கு போகணும்னு முடிவெடுத்த உடனே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் போதும் அப்படின்னு சேரன் நினைக்கிறாரு. இப்போது நிலாவும் சோழனும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. அப்போது ஜாலியாக வந்து நைட் டைமில் போயிட்டுருக்காங்க. ஏங்க எனக்கு எப்பயும் போல் நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடல போல இருக்குது, மழை வரும் போல் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவோம். ஏங்க இந்த சமயத்தில் சாப்பிட்டா கோல்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸுங்க ஒன்றே ஒன்று அப்படின்னு நிலா சோழன் கிட்டே கேட்கவும் சோழனுமே சரிங்க நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க வாங்கி தராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க. ஏங்க உங்களுக்கு வாங்கிக்கலையா அப்படின்னு. இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் உங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக பைக்கில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிட்டுருக்கும்போது இப்போது நிலா இருந்துக்கிட்டு அவரை விட்டுட்டு நாம் மட்டும் சாப்பிட்றோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏங்க இதாங்க நீங்களும் சாப்பிடுங்க, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம், உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிங்க சாப்பிட்றது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கொடுக்கவும் சோழனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. எப்படிடா நிலா அவங்க சாப்பிட்ட ஐஸ்கிரீமை நமக்கு தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் சோழனுக்கு. அதுக்கப்புறம் சோழனுமே அதை வாங்கி ரொம்ப காதலோடு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் போனதுக்கப்புறமா அங்கே நிறுத்தி அவங்களுக்கு எப்படி கேட்டு வாங்குறதுனே தெரியல. நிலா ரொம்ப தயங்கி நிற்கிறாங்க. தனியாக ஒரு பொண்ணு போய் மெடிக்கல் ஷாப்பில் இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி மட்டும் இல்லாமல் அங்கே மெடிக்கல் ஷாப்பில் ஒரு ஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு தான் தெரியல. சரி நிலா தயங்கி நிற்கிறத சோழன் வந்து பார்க்குறாரு. அப்படி பார்த்த உடனே நிலா பக்கத்தில் போய் சோழன் நிற்கிறாரு. இப்போ நிலாவுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஸோ கூட வந்து ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்றதுக்காக அவர் பாதுகாப்பாக இருக்காரு அப்படின்னு நிலா தயங்காமல் இப்போது இந்த மாதிரி டேப்லெட் வேண்டும், நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம், நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தள்ளி போகிறதுக்காக அப்படின்ற மாதிரி நிலா கேட்கவும் சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் 2 டேப்லெட் இருக்குது, இப்போ போயிட்டு ஒன்று நாளைக்கு காலையில் ஒன்று 2 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் அதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லவும் சோழன் வந்துட்டு நான் கொடுக்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் கிளம்பி வராங்க. ஏங்க நான் உண்மையிலே மெடிக்கல் ஷாப்பில் எப்படி கேட்டு வாங்குறதுன்னு ரொம்ப தயக்கமாக நின்றுட்டு இருந்தேன். நான் கூட லேடிஸ் யாராச்சும் இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவர் இருப்பாருன்னு நினச்சா கூட பார்க்கல. எப்படியோ நீங்கள் வந்து எனக்கு துணையாக நின்னீங்க, நீங்கள் இருந்ததுனால தான் நான் தைரியமாக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இதை நான் வந்து அங்கேருந்து பார்த்துக்கிட்டே தாங்க இருந்தேன், நீங்கள் தயங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, என்னை எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க உங்களை பற்றி ஏ டு ஜெட் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சந்தோஷப்படுறாங்க. ஆமாங்க ஒரு முறை நம்மளை இன்டர்வியூக்கு ஏதோ ஒன்று நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்தபோது இன்டர்வியூ கேட்டாங்களே, அப்போ கூட உங்களை பற்றி நான் எல்லாத்தையும் விவரமாக சொன்னேனே, பார்த்தீங்களா நீங்கள் கூட என்னை பற்றி எதுவுமே சொல்லலையே, உங்களை பற்றி நான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் அவங்க கூட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லவும் ஆமாம் இல்லை நான் தான் மறந்தே போயிட்டேன், கிரேட்டுங்க நீங்கள் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நான் தான் உங்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன், இனிமேல் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏங்க என்னை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு சோழன் சொன்னப்போ நிலா இருந்துக்கிட்டு உங்களை பற்றி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க இப்போது இதுக்கப்புறம் நான் இனிமேல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நிலா சொன்னதை கேட்டு சோழன் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஆஹா ஒர்க் அவுட் ஆகுது சோழா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நிலா பைக்கில் போய் சேர்க்கும்போது அடிக்கடிக்க பிரேக் வந்து போகிறாரு சோழன், வேகத்தடை வருது, அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க. அப்புறம் ஜோன்னு மழை வேற வர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மழையில் நிலாவும் சோழனும் நனைஞ்சிக்கிட்டே வராங்க. ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இல்லையா, நான் எங்கேயாச்சும் ஓரம் நிப்பாட்டவா அப்படின்னு சொல்லவும் நிலா இருந்துக்கிட்டே ஏங்க அதெல்லாம் வேண்டாம், மழையில் நனையிறது நல்லா இருக்குது, நீங்கள் நடுங்க மழையிலே அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க கோல்ட் ஆகிட போதுங்க, ஏற்கனவே ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்ருக்கீங்க, வேணாங்க உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிடும், நான் ஓரம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலா மேலே அக்கறைப்பட்டு பைக்கை ஓரமாக நிறுத்தி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தவும் நிலாவுக்கு இதை பார்த்த உடனே சோழன் மேலே அப்படியே ஒரு கிஷ் உண்டாகுது. ஸோ வந்து நம்ம மேலே அக்கறைப்பட்டு சோழன் இப்படியெல்லாம் நம்மளை பார்த்துக்கிறாரு அக்கறையாக, நாம் தான் அவரை சரியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலா நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே மழை நின்றுது. மழை நின்றதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறாங்க பயங்கர குளிரோட. அதுக்கப்புறம் நிலா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, சோழனும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஏங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
எல்லாம் ரூமுக்கு போயிடுறாங்க. சோழன் இங்கே வந்து படுத்துடுறாரு. என்னென்ன ஒரே ரொமான்ஸா அப்படின்னு பல்லவன் கேட்கவும், டே நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாரு. நீ வெளியில் போனீங்கல்ல, அது சண்டையா இல்லை சந்தோஷமானு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எப்படி நான் தூக்க வரோம் அப்படின்னு. டே நாங்கள் சண்டையில் எதுவும் போகல, அப்படியே சும்மா ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தோம். அப்படியே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மலையில் ஜாலியாக நினச்சிக்கிட்டு நானும் இல்லாமல் பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும், டே நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையா, உண்மையாடா அப்படின்னு பாண்டியன் வந்து கேட்கவும், டே நீ தூங்கலையா? ஆமாம் வானதி எங்கே தூங்க விட்டா, இப்போ தானே அண்ணன் வந்து படுத்திருக்கு அப்படின்னு பல்லவன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நானும் நிலாவோ உண்மையிலே ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போயிருந்தோம், வேணும்னா காலையில் நீங்களே நிலா கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அதாவது சோழன் படுத்துடுறாரு. அதுக்கப்புறமா நாளைக்கு காலையில் எல்லாரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தூங்கி எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லா பூஜை சாமானையும் வாங்கிக்கிட்டே கிளம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே கார்த்திகாவுடைய வீட்லேயும் கார்த்திகாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் இங்கே கார்த்திகாவுடைய அம்மா, அவங்களுடைய அப்பா, அவங்க மாமா எல்லாருமே ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே கோயிலுக்கு போக போகிறாங்க. ஸோ அங்கே எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.